2026 இந்த குரு பெயர்ச்சி உலகத்துக்கு எப்படி இருக்கும் சார்? அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரான் யுஎஸ்ஏ போர் இந்த குரு பெயர்ச்சியால் முடிவுக்கு வருமா? இந்த வருஷம் குரு கடகத்தில் வர்றதா, கடகத்தில் உச்சம் பெறார். இந்த உச்சம் பெறதுனால வாழ்வாதார நிலைகள், இந்த வாழ்வாதார நிலைகள் கொஞ்சம் குலைக்கூடிய நிலைகள், பிரச்சனைகள் எல்லாமே, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா போர் வழி, இந்த போர் சலனங்கள், இந்த போர் சலனங்களை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ குரு கடகத்தில் 2ஆம் தேதி மாறுறார். இந்த 2ஆம் தேதி மாறக்கூடிய ஒரு சில நிலைமைகள் பார்த்தீங்கன்னா, அதாவது 2ஆம் தேதி, அதாவது 1ஆம் தேதி இயர்லி மார்னிங் 2, அதாவது 1:50 2:20 வரைக்கும் அவர் மாறக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ காலையிலேயே மாறிடுறார். ஸோ சில ஜாதகத்துக்கு மதியானம் வருது. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 1ஆம் தேதி, அதாவது 2ஆம் தேதி விடிய காலையில் மாறிடுறார். இந்த மாறக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கடகத்தில் உச்சத்துக்கு போகிறதுனால, உச்சத்தில் போகிறப்ப எப்போவுமே குரு உச்சத்தில் இருந்து எல்லாரையும் பார்த்துருவார். ஸோ எல்லா பிளானெட்டுக்கும் பொசிஷன் கொடுத்துருவார். எல்லா பார்வையும் குரு பார்வையில் இருக்கிறதுனால ப்ராப்ளங்கள் குறைய ஆரம்பிக்கும், பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். அதாவது உலகத்தில் நடக்கக்கூடிய வார், சண்டைகள் கொஞ்சம் அங்கங்கே குறைய ஆரம்பித்து அதுக்கான வழிகள் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும். ஆனால் டைம் எடுக்கும். ஒரு 1.5 மாதம் ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக அந்த குருவோட பார்வை வழி பண்ணி செய்வார். ஆனாலும் சனி தனித்து நிற்கிறான். திரும்பவும் சனி தனித்து நிற்கிறது ஒரு டேஞ்சரான, உலகத்துக்கு ஆபத்தான விஷயந்தான். ஸோ இந்த 2.5 வருஷம் என்ன தான் குரு பார்வை பண்ணியிருந்தாலும் இந்த டேஞ்சரான விஷயத்தை அவன் பண்ணியிருக்கான். ஸோ 2028 வரைக்குமே ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த குருவோட பார்வைனால அந்த குழப்பங்கள் குறையும். அந்த குழப்பங்கள் வழிமுறையாக படிப்படியாக குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பண்ணுவான். இந்த வார் 1.5 மாதத்தில் குறையணும். அதே நேரத்தில் ஜூன் 6ஆம் தேதியிலேருந்து பெரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும், செயல்கள். அப்படி இல்லைன்னா சில அணு ஆயுதங்களை அதாவது சும்மா சோதனை பண்ணி செயல் பண்ணி மக்கள் இடத்துல ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அது நிற்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம். அந்த செயல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சில அதிபர்கள், அதாவது ரொம்ப குழப்பங்கள் ஏற்படக்கூடிய அதிபர்கள், சில அதிபர்கள் உடல்நிலைகள் கெட்டுப்போகும். சிலருக்கு உடம்பு ஏந்துக்க முடியாத நிலைமை ஆகிடுவாங்க. அந்த ஒரு பொசிஷன் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டோட அதிபர்கள் உடலோட பிரச்சனைகள் ஏற்பட்டு அவங்களால எந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரியா சில அதிபர்கள், ஏன்னா சனி தனித்து நின்று குருவோட பார்வை இல்லாமல் போனதுனால, சனியோட பார்வை இருக்கிறதுனால சில அதிபர்கள், அதாவது இந்த வெளிநாட்டு அதிபர்கள் சுட்டு கொல்லப்படக்கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஒரு பக்கம். ஆனால் குருவோட பார்வை உச்சம் பெற்றிருந்தால் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்டது, அது இல்லாமல் வாழ்வாதார நிலைகள், மக்களோட செயல்கள், இந்த ஒரு வருஷம் போகக்கூடிய நிலைமை, பீஸ்ஃபுல்லாக போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதை சொல்ல, குருவோட மாற்றம் ஒரு தெளிவான ஒரு வழியை மக்களுக்கு கொடுக்கும்.